என்ன மாணிக்கம், இந்த நாம்காம் கட்சியோட கொள்கை பிரிவு செயலாளர் நம்ம கட்சிக்கு ஆட்சி வரனாரா எஸ்பிஆர், அவருக்கு போனை போட்டு வர சொல்லியா? ஓ, அந்த வாயாடி வையாபுரியா? ஹலோ, எஃப்சிஆரா? வாங்க வாங்க, மேலே தான் இருக்கிறோம். இவர் வந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? எப்படியாச்சும் அந்த கட்சியில் சேர்த்து விட்டணும். ஏன்னா நம்மள்ட்ட நம்ம கொள்கையை ஸ்ட்ராங்காக பரப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும். சரி, அந்த ஆள் செய்வான். எப்படியா இருந்தாலும் பேசி அதை முடிச்சு விட்டுரும். சரி என்ன சரி. கட்சியில சேராதவன் நாட்டுல எவன்டா இருக்கான்? அத்தனை கட்சி இருக்குடா. இல்லண்ணே, ஒருத்தர் 2 பேர் இருப்பானே. வாங்க எஸ்பிஆர். ஐயோ, நம்ம ஆளு சொன்னபடி கொண்டு வந்துட்டாரியா? பரவாயில்லையே. நான் சொன்னபடியே வையாபுரி அண்ணன் அழைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. வணக்கம். நம்ம சொன்னதான் சொல்லிட்டீங்களா? நல்லா பார்த்து ஒரு நாள் அண்ணன் கட்சியில் என்ன சுட்டுருவோம். அதெல்லாம் கட்சிதமாக சொல்லிட்டேன். அவருக்கு சேர வேண்டியது என்னவாத மட்டும் அவர் செஞ்சு கொடுத்துடணும். நம்ம தனியாக எவ்வளோ சொல்லிட்டாரு. ஒரு நல்ல ஆளை பார்த்து நம்ம கட்சியில் இணைச்சிக்கிட்டு நம்ம வேலை ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். கட்சியில் சேர்க்கறதுல பிரச்சனை இல்லை. நம்ம கட்சியிலேயாவது ஒரு நிலையா இருப்பாரா? ஆனால் என்னென்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? 20 கட்சிக்கும் போயிட்டு வந்துட்டாரு. சரி, இருக்கிறது நம்ம கட்சி தான். சரி, இனிமேலுக்கு தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாதான். ஏன்னா எந்த கட்சியும் அவர் போக மாட்டார். புதுசாக ஒன்று ஆரம்பிச்சாதான் நம்ம யோசிக்கணும். ஓ என்ன, அதனால நம்ம கட்சியில் நிரந்தரமாக இருப்பார். கண்டிப்பாக எஃப்சிஆருக்கு கொடுத்த காசுக்கு அவர் வேலையை பார்த்துட்டாரு. நம்ம வையாபுரி அண்ணன் வாயே திறக்காம இருக்கிறாரு. நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வையாபுரன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் வரும்போது சொல்லிட்டேன். நீங்கள் நேராக பேசுங்க. முத்தமிழே வணக்கம். இந்த பாருங்க, நான் பல கட்சியில் இருந்துட்டு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எஸ்பிஆர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு வந்தேன்னு வர பெருமைப்பட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது எனக்கு பெருமைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உலகம் உருண்டை, அதை நீங்கள் எப்போவும் சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு இன்னும் 2 கட்சியில் வேக்கண்ட் இடம் இருக்குது. நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னால், நான் சொல்கிறது உடன்பட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருப்பேன். இல்லாட்டா நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிப்பேன், முதலையெல்லாம் இருந்துருவேன். ஏன் நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு வாங்க, கீழே போய் உட்காந்து பேசுவோம். சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். இப்போ நீங்கள் பேச போகிற மீட்டிங்கில் போடுற நாற்காலியில் ஒன்று காலியாக இருக்கக்கூடாது. மக்களை கட்டி போட வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை முதல்ல கவலைப்படாங்கண்ணே. கூட்டத்தை கூட்டி சிறப்பாக பேருறது என் பொறுப்பு. ஆனால் அதே நேரத்தில் அது சுத்த வட்டாரத்தில் மீட்டிங் போகிற இடத்துல 1.5 ஜல்லியோ செங்கக்கல்லோ இருக்கக்கூடாது. அது உங்கள் பொறுப்பு.